ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம உடலுக்கு சக்தி தர, தோல் மினுமினுக்கும், முடி கருவறுப்பாக இருக்கவும், ஆரோக்கியமாக வைக்கவும் ஒரு அற்புதமான பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அதுதான் எள்ளு. தமிழில் எள்ளுன்னு சொன்னாலே பழமையான ஒரு மருந்து மாதிரி தான். எள் அன்னை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் இதுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்கங்க. இந்த எள்ளு ரொம்பவே பாரம்பரியமான ஒரு உணவுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக தமிழர் உணவு பழக்கத்தில் எள்ளுக்கு நல்லெண்ணெய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. பாரம்பரியம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் நிறைஞ்சது தான். அதே போல தான் வெல்லமும். இந்த எள்ளையும் வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு ஏகபட்ச மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எள்ளு ஒரு பண்டைய விதை தானியங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் செசமே சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாரம்பரிய உணவில் முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கிற ஒன்றுங்க. எள்ளு சாதம், எள்ளுருண்டை, எள்ளெண்ணெய், சட்னி, திருநீர் எல்லாத்துலேயும் எள்ளு இருக்குது. எள்ளு 3 வகையில் இருக்குது. ஒன்று கருப்பு எள், அது அதிக சத்துக்கள் கொண்டது. அடுத்தது வெள்ளை எள், சுவைக்கு பயன்படுத்துறது. அடுத்தது பழுப்பு எள், சாதாரண சமையலில் பயன்படுத்தப்படும். எள்ளு ஒரு சின்ன விதை, ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் ரொம்பவே பெருசுங்க. நம்மளோட முன்னோர்கள் காலம் காலமாக செய்கின்ற எல்லா இனிப்பு பலகாரங்களையும் வெல்லம் தான் சேர்ப்பாங்க. அந்த வெல்லம் சேர்த்த எள்ளை நம்ம சாப்பிட்றதால எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது தெரியுமா? குளிர்காலம் தொடங்கும் போது பலருக்கும் சளி மற்றும் இருமல் வருங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதால இந்த சூழல் மாறினாலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதை எதிர்கொள்கிறதுக்காக குளிர்கால உணவுகளில் சில மாற்றங்களை செய்கிறது நல்லதுங்க. குறிப்பாக உடலை சூடுபடுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குளிர்காலத்தில் எள் மற்றும் வெல்லம் ஒரு சூப்பர் ஃபுட்டாக கருதப்படுதுங்க. ஏன்னா எள்ளும் வெல்லமும் உடலை குளிர்ச்சியிலேருந்து பாதுகாக்கும். வெல்லம் மற்றும் எள் சாப்பிட்றதால ஏற்படும் நன்மைகள் ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. இந்த 2 பொருட்களும் உடலில் வெப்பத்தை உண்டாக்குதுங்க. இது உங்கள் உடலை சூடாக வச்சுருக்கும். எனவே குளிர்காலத்தில் எள்ளுருண்டை செஞ்சு சாப்பிட்றது உடலுக்கு இயற்கையான வெப்பத்தை பல ஆரோக்கிய நன்மைகளை தரும். குளிரில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் பாக்டீரியா வேகமாக பரவுது. அதனால் வெல்லத்தோட எள் சேர்த்து சாப்பிட்டோன்னா சளி, இருமல், காய்ச்சல் பாதிப்பு குறையும். தினமும் ஒரு டம்ளர் எள் மற்றும் வெல்லம் அல்லது 20 கிராம் எள் சாப்பிட்றது உங்களுக்கு பல சிறந்த நன்மைகளை அளிக்குது. எள்ளில் புரதம், கால்சியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு, மெக்னீசியம், வைட்டமின் B1, தாமரை மற்றும் துத்தநாகம் இருக்குங்க. இது எல்லாமே திறமையானவை. எள் விதைகளில் செசமின் மற்றும் செசமோலின் ஆகிய 2 முக்கியமான சேர்மங்கள் இருக்குது. அது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. இது இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது. எள் விதைகளில் ஃபைட்டோஸ்டெரால் அப்படிங்கிற பாலிஅன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது உடலில் கெட்ட கொழுப்போட திரட்சியை குறைக்குது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இது எலும்பு ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்குது. இரும்பு சத்து இரத்த சோகையை தவிர்க்குது. மெக்னீசியம், ஜிங்க், பாஸ்பரஸ் நரம்பு, தசை மற்றும் தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யுது. விட்டமின் B மற்றும் E, நல்ல கொழுப்பு, ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6, நார்ச்சத்து ஜீரணத்துக்கு உதவுது. இது நம்ம உடலுக்கு ஒரு இயற்கை சக்தி மருந்து மாதிரி தான். இந்த எள்ளில் இருக்கிற நல்ல கொழுப்பு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்குது. ரத்த அழுத்தம் குறைய உதவுது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும். எள்ளில் இருக்கிற கால்சியம் எலும்பை வலுப்படுத்துது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், மூத்தவர்கள் எல்லாருக்குமே நல்லது. பாலுக்கு மாற்றா சிலர் இந்த எள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எள்ளெண்ணெயில் ஒரு சிறந்த இயற்கை குளிர்பதம் இருக்குங்க. முடிக்கு தடவினா முடி கருப்பாகவும் வலிமையாகவும் வளரும். தோலுக்கு தடவினா உலர்ச்சி குறையும், பிரகாசம் வரும். எள்ளில் இருக்கிற நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கும். எள்ளு ஹார்மோன்களை சீராக்க உதவுது. மாதவிடாய் சீராக வரவும் கருப்பை ஆரோக்கியமாக வைக்கவும் இது உதவியாக இருக்குது. எள்ளில் இருக்கிற ஜிங்க் மற்றும் இரும்பு ஆண்களின் ஸ்பெர்ம் குவாலிட்டியை மேம்படுத்துது. மெக்னீசியம் நரம்புகளை அமைதியாக வைக்குது. தினசரி சிறிய அளவு எள்ளு எடுத்தோம் அப்படின்னா மன அழுத்தம் குறையுது. குளிர்காலத்தில் எள்ளு எடுத்தால் உடலுக்கு உஷ்ணம் தரும். வெயில் காலத்தில் அளவோடு எடுத்தால் குளிர்ச்சி தரும். எள்ளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. வயிற்றுப்பூச்சி, பாக்டீரியா, வைரஸ்னு பலவற்றை எதிர்த்து உடலை காக்குது. எள் எடுத்த அளவுக்கு ஏற்ப சிறு அளவில் எடுத்தால் எடை குறைய முடியும். அதிகமாக எடுத்தால் எடையும் கூடும். அதனால் அளவு ரொம்பவே முக்கியம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக எடுத்தால் சில பிரச்சனைகள் வரும். அதிக சூடு, ஸோ உடல் சூடு அதிகரிக்கும். மாதவிடாய் அதிகமாக வரலாம். பெண்களுக்கு சீரான அளவு மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. அலர்ஜி, ஒரு சிலருக்கு தோல் சுருக்கம், வீக்கம் போன்ற அலர்ஜி ஏற்படலாம். எடை அதிகரிப்பு, தினசரி அதிக எள் எடுத்தோம் அப்படின்னா கொழுப்பு சேரும். சில மருந்துகளோடு இதை சாப்பிட்டோன்னா இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படலாம். ஸோ மருத்துவரோட ஆலோசனை பெற்ற பிறகு நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த எள்ளை எவ்வளோ எடுத்துக்கலாம்? தினமும் 1லேருந்து 2 டீஸ்பூன் எள்ளு போதுமானதுங்க. எள்ளுருண்டை, எள்ளு சாதம், எள்ளு சட்னி, எள்ளெண்ணெய் மாதிரி சேர்த்துக்கலாம்.
குளிர்காலத்தில் கொஞ்சமாக கூடுதலாக எடுத்துக்கலாம். இதில் புரதம், கால்சியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம், வைட்டமின் B1, தாமிரம், துத்தநாகம் மற்றும் ஆன்டிஆக்சிடன்ட்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது எலும்புகள், முடி, சருமம் மற்றும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆற்றலும் இதுக்கு இருக்குது. இந்த எள்ளில் புரதம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு அவசியம். வைட்டமின்கள் குறிப்பாக வைட்டமின் A மற்றும் வைட்டமின் B ஆகியவை முடி உதிர்தல் மற்றும் இளம் நிறைய தடுக்க உதவுது. நார்ச்சத்து நிறைஞ்ச எள் செரிமானத்தை மேம்படுத்தி கழிவுகளை வெளியேற்ற உதவுது. எள்ளில் உள்ள செசமின் மற்றும் செசமோலின் போன்ற சேர்மங்கள் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது. செசமின் மற்றும் செசமோலின் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றலும் கொண்டிருக்கு. எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை, எள்ளு பொடி, இப்படி பல விதத்தில் சிறு வயதிலிருந்தே இந்த எள்ளை நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிட்ருப்போங்க. பொதுவாகவே இந்த இனிப்பு வகைகள் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான உணவுகளாக இருந்தது. இதை சாப்பிட்டா என்ன மாதிரியான நோய்கள் நம்ம அண்டாதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். முக்கியமாக எள்ளு சாப்பிட்றதால புற்றுநோய் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வந்ததுக்கு பிறகு இது அருமருந்தாக இருக்கவும் பயன்படுது. எந்த ஒரு பலகாரமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் எள் சேர்த்து சமைக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் முறுக்கு, சீடை, எள்ளு உருண்டைன்னு எல்லா விதமான பண்டங்கள்லையும் எள்ளு சேர்க்குற பழக்கம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். தாய்லாந்தில் இருக்கிற ஜியாங்மாய் யூனிவர்சிட்டி புற்றுநோய் மற்றும் எள் பற்றிய ஆராய்ச்சியில் பல தகவல்களை வெளியிட்டிருக்கு. அதில் கருப்பு எள் புற்றுநோய் செல்களை உருவாக விடாமல் தடுக்கும் அப்படின்னும் மூளை செல்களை மறு உற்பத்தி செய்யும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. புற்றுநோய் வரவிடாமல் நம்ம காப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த செசமின் மூலக்கூறு இருக்குது. இது எள்ளில் ஒரு முக்கிய மூலமாக இருக்குது. மற்ற தாதுக்களை காட்டிலும் இந்த வேதிப்பொருள் எதிர்ப்பு சக்தியை தூண்டி நேரடியாக புற்றுநோய் செல்களை தடை செய்யுது. இது ஆண்கள் மற்றும் பெண்கள்னு 2 பேருக்குமே பல பயன்களை பிரித்து தந்துட்டுருக்கு. பெண்கள் தினமும் எள் சாப்பிட்றதால மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கப்படும். அதோட இரத்த நாளங்களை புற்றுநோய் செல்கள் வளர விடாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கும் அப்படின்னு தாய்லாந்து ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லிட்டுருக்கு. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாமல் பெருங்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் போன்றவற்றையும் இது தடுக்குது. குடலில் சேர்ந்திருக்கிற கெட்ட கொழுப்பை வெளியேற்றி நச்சு நீக்கி சுத்தமாக வைக்குது. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் தான் ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் அதிகமாக இருக்குது. எள்ளில் இரும்பு சத்து, வைட்டமின் B, வைட்டமின் A ஆகியவை நிறைஞ்சிருக்கு. இது இளநரையை தடுக்குது. முடி உதிர்தல், ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும். இதை சாப்பிட்றதால உடலில் உள்ள கழிவுகளை எளிதாக வெளியேற்றிவிடும். முக்கியமாக செரிமான கோளாறு உள்ளவங்க தினமும் அரை தேக்கரண்டி எள் சாப்பிட்றது சிறந்தது. உணவோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லது. குறிப்பாக அரிசி அப்படி இல்லைன்னா ஓட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டா முழு பலன் கிடைக்கும். உடலில் ஏதோ நோய் இருந்துச்சுன்னா மருத்துவர் ஆலோசனை பெற்று இதை சாப்பிட்றது நல்லதுங்க. இந்த எள்ளு ஒரு சிறிய விதை தான், ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடலுக்கு பெரிய மருந்து மாதிரி வேலை செய்யுது. தினமும் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிட்டோன்னா தோல் மினுமினுக்கு, முடி கருப்புக்கும், எலும்பு வலிமையாகும், இதயம் ஆரோக்கியமாகும். ஆனால் அளவு தான் முக்கியம். எப்போவுமே அளவோடு எடுத்தோன்னா மருந்து, அளவுக்கு மேலே எடுத்தோன்னா நஞ்சு. எள்ளை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம், நலமோட வாழலாம். யாருக்கெல்லாம் எள்ளு உருண்டை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.